அன்புள்ளம் கொண்ட அன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இது பாலா டிப்ஸ் கார்னர் யூடியூப் சேனலின் அடுத்த வீடியோ பதிவு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மலை வாழைப்பழம் என்று சொல்லக்கூடிய வாழைப்பழத்தின் ஆரோக்கியம் மற்றும் நன்மைகளை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மலை வாழைப்பழம் இருக்குங்கிறது சில பேருக்கு தெரியாது. நம்ம பூவம்பழம் பார்த்துருப்போம், ரஸ்தாளி பார்த்துருப்போம், பச்சைநாடாம் பார்த்துருப்போம், மோத்தீஸ் பார்த்துருப்போம், இந்த மாதிரி வாழைப்பழம் பார்த்துருப்போம். ஆனால் இந்த மலை வாழைப்பழத்தை நம்ம அதிகமாக வாங்குறது கிடையாது, சந்தையிலையும் விற்கிறது கிடையாது. இந்த வாழைப்பழத்தில் எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே வாழைப்பழம் என்று வாழைப்பழம்னாலே அது ஆரோக்கிய சத்துக்களையும் கொண்டுள்ளது, உடல் நலத்திற்கு நன்மை பயக்கமும் செய்கிறது. அதே போல் இந்த மலை வாழைப்பழம் பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது. மலை வாழைப்பழத்தில் சிறுமலை பழம், பெருமலை பழம் என்று இரண்டு பழ வகைகள் உண்டு. இந்த பெருமலை பழம்ங்கிறது யூஸ்வலாக குளிர் பிரதேசங்களில் உடல் ஹீட்டு உடல் உஷ்ணமாகும். இதை சாப்பிட்றதுனால உடல் உஷ்ணமாகும். அதனால் குளிர் பிரதேசங்களில் இருக்கவங்க இதை அதிகமாக சாப்பிடுவாங்க. நம்ம குளிர்காலத்தில் இது கிடைக்கும். நமக்கு குளிர்காலத்தில் இந்த பழத்தை வாங்கி நம்ம சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். அப்போ நமக்கு குளிர் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி ஆரோக்கியத்தில் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குது. இதில் என்ன பயன் அப்படின்னா, இந்த வாழைப்பழத்தில் செரட்டோன் என்ற ஹார்மோன் நமக்கு இருக்கிறது. இதை சாப்பிட்றதுனால செரட்டோன் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகிறது. அதனால் நம்மளை மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு உதவி செய்கிறது. இந்த செரட்டோன் என்பது என்ன அப்படின்னா, அது ஒரு நரம்பு கடத்தி. இது இந்த நரம்பு கடத்துவதன் மூலம், நரம்பின் மூலம் இந்த செரட்டோனின் கடத்தப்படுவதன் மூலம் நமக்கு மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் நல்ல தூங்குறதுக்கும் இது நமக்கு பெரும் பங்கு செய்கிறது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் உள்ள செல்களின் இதில் செல்கள் அமினோ அமிலங்கள் என்று சொல்லக்கூடிய செல்களின் அழிவை இது தடுத்து நமக்கு உடலுக்கு புத்துணர்வை கொடுக்கிறது. இந்த மலை வாழைப்பழத்தில் இயற்கையாகவே இருப்பதால் இது மனதுக்கும் உடலுக்கும் புத்துணர்ச்சியை அளித்து மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்குது. இந்த மலை வாழைப்பழத்தை நீர் பற்றாக்குறை உள்ளவங்க, அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, டிரைவரு, வெயிலில் வேலை பார்க்குறவங்க, வேர்க்க வேலை பார்க்குறவங்க, தண்ணி குடிக்காமல் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேர்த்து நமக்கு நீர்ச்சத்து பற்றாக்குறைனா டயர்ட்னஸ் வரும். அதே இந்த மலை வாழைப்பழத்தை நம்ம இப்படி செய்யறவங்க எல்லாம் சாப்பிட்டு வந்தாங்கன்னா, சாப்பிட்டு வருவதன் மூலம் அந்த நீர்ச்சத்தை தக்க வச்சுக்கிறது இந்த மலை வாழைப்பழத்திற்கு உண்டு. அதே போல் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு 6 அல்லது 7 மாதங்களில் உண்டாகும் மலச்சிக்கலுக்கு இந்த மலை வாழைப்பழம் பெரும்பங்கு ஒரு சிறந்த நிவாரணியாக இருக்கிறது. பிரசவத்தின் பின் ஏற்படும் தாய்மார்களுக்கு தாய்ப்பால் சுரக்கிறதுக்கும் இது பெரும்பங்கு வகிக்கிறது. உடலில் நீர்ச்சத்து இல்லாதவர்கள் மற்றும் தொடர்ந்து சிறுநீரக கழிக்க பிரச்சனை உள்ளவர்கள் இந்த மலை வாழைப்பழத்தை உடலில் மலை வாழைப்பழத்தை சாப்பிடுவதன் மூலம் நம்மளை உடலில் நீர்ச்சத்தை தக்க வைத்து கொள்ள முடியும். அதனால் சிறுநீர் கழிக்கிறதுக்கு எளிதாக இருக்கும். நீர்க்குத்தல் வராது. நீர்க்குத்தல் பிரச்சனைகள், நீர் கடுப்பு பிரச்சனை உள்ளவர்கள் இந்த மலை வாழைப்பழத்தை சாப்பிட்டா நமக்கு உடனே அதுலேருந்து ரிலீஸ் ஆகலாம், விடுதலை ஆகலாம். ரெண்டாவது, மலை பாலத்துடன் குழந்தைங்களுக்கு தேன், கல்கண்டு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பசியை சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு பசியை நல்லா தூண்ட செய்து பிள்ளைங்க நல்லா சாப்பிட்றதுக்கும் இது உதவிகரமாக இருக்குது. ரெண்டாவது, இது ஜீரண சக்தி அதிகமாக சீக்கிரமாக ஜீரண சக்தி ஆகிறதுனால அவங்களுக்கு பசியை தூண்ட செய்கிறது. மலச்சிக்கல் பிரச்சனையும் வராமல் தடுக்கிறது. இந்த மலை வாழைப்பழத்துக்கு
அறிவு இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தன்மை இருக்கிறது. அதாவது படிப்பில் மந்தமாக இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து இந்த வாழைப்பழத்தை கொடுக்கறதுனால அவங்களோட அறிவுத்திறன் வந்து அதிகப்படுத்துகிறது. இந்த வாழைப்பழத்தில் வந்து 80 கலோரிகள் இருப்பதனால உடல் பருமனாக உள்ளவங்க இதை வந்து ரெகுலராக சாப்பிட்டு வருவதன் மூலம் உடல் வந்து எடை வந்து அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கு இது உதவி செய்கிறது. தாராளமாக சுகர் பேஷண்ட் உள்ளவங்களும் சிறுநீரக கோளாறு உள்ளவர்கள் மற்றும் உடல் பருமன் உள்ளவர்கள் இந்த மலை வாழைப்பழத்தை சாப்பிட்டு வருவதன் மூலம் சர்க்கரையின் அளவு அதிகரிக்காது. ரெண்டாவது வந்து உடல் பருமனாக உள்ளவங்களுக்கு உடல் எடை கூடாது. மேலும் இந்த வாழைப்பழத்தை மலை வாழைப்பழத்தை சாப்பிட்றதுனால மலக்குடலில் உண்டாகும் கேன்சர் வந்து வராமல் தடுக்கிறது. இந்த வாழைப்பழத்துக்கு வந்து பெரும் பங்கு இருக்கிறது. மேலும் இந்த உண்ணும் உணவை வந்து வேகமாக ஜீரணிக்கிற தன்மையும் மலை வாழைப்பழத்துக்கு உள்ளது. ஜீரண கோளாறு உள்ளவர்கள் இதை வந்து தாராளமாக சாப்பிட்லாம். எது சாப்பிட்டாலும் செரிக்க மாட்டுது அப்படின்னு உள்ளவங்க, டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் உள்ளவங்க இந்த மலை வாழைப்பழத்தை வந்து சாப்பிட்டு வந்தால் அவங்களுக்கு வந்து ஜீரண சக்தி அதிகப்படுத்தி இது வந்து செயல்படுகிறது. ரெண்டாவது மலமிளக்கியாகவும் இது வந்து செயல்படுகிறது. இந்த வாழைப்பழத்தில் வந்து சோடியம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த சிறுநீர் கல்லடைப்பு என்று சொல்லக்கூடிய ஸ்டோனு இது பிரச்சனை உள்ளவங்க வந்து மட்டும் இந்த வாழைப்பழத்தை தவிர்த்துறது மிக மிக முக்கியம். இந்த கல்லடைப்பு உள்ளவர்களுக்கு வந்து கட்டாயம் இவங்க சாப்பிடவே கூடாது. இப்படி பல்வேறு நன்மைகளை கொண்ட மலை வாழைப்பழத்தை உணவில் சேர்த்து கொண்டு வாழ்வில் இன்புற்று வாழ வேண்டும். இந்த செரோட்டின் இதில் சொல்லப்படுகிற செரோட்டின்ங்கிற கெமிக்கல் இருக்குல்ல, அந்த செரோட்டின் குறைவால் என்னென்ன பிரச்சனை நமக்கு வருது அப்படின்னு சொன்னோன்னா ஆன்சைட்டி, டிப்ரெஷன், டிஸார்டர், மனத்தளர்ச்சி, மனச்சோர்வு இதெல்லாம் வந்து நமக்கு வந்து வருகிறது. ஆஸ்ட்ரோபோரோசிஸ் வராமல் தடுக்கவும், அதாவது மூட்டுவாத நோய் அந்த நோய் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த மலை வாழைப்பழம் ரொம்ப பெரும்பங்கு வகிக்கிறது. இந்த மலை வாழைப்பழம் என்னன்னா இந்த செரட்டோனின் என்பது ஒரு வித வேதிப்பொருள். இது வந்து ட்ரிப்டோபைஜன் என்று சொல்லக்கூடிய அமினோ அமிலத்தால் ஆனது. இது வந்து உணவில் வந்து புரதச்சத்துக்கள் நிறைந்த உணவை சாப்பிடுவதன் மூலம் இந்த ட்ரிப்டோஜன் என்று சொல்லக்கூடிய செரட்டோனின் அதிக உற்பத்தி ஆகிறதுக்கு உதவிகரமாக இருக்கிறது. மேலும் இந்த ட்ரிப்டோஜன் எதில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா முட்டை, மீன், இறைச்சி, கோழிக்கறி, நட்ஸ் என்று சொல்லக்கூடிய கொட்டைகள், பால் பொருட்கள், சூரிய ஒளி, விட்டமின் B6 இதிலெல்லாம் வந்து இந்த ட்ரிப்டோனை வந்து செரட்டோனினாக மாற்றக்கூடிய சக்தி வந்து இருக்கிறது. மேலும் தியானம் செய்வதன் மூலமும் உடற்பயிற்சி செய்வதன் மூலமும் புரதச்சத்து நிறைந்த நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை உண்பதன் மூலமும் சைக்கிளிங், ஓடுதல், நடைப்பயிற்சி, நடனம், விளையாட்டு, நீச்சல் பயிற்சி இவை போன்றவைகள் செய்வதன் மூலியமும் இந்த ட்ரிப்டோனை இன்க்ரீஸ் பண்ணி செரட்டோனின் அளவை அதிகப்படுத்தலாம். இது குடல் ஆரோக்கியத்திற்கு பெரும் பங்கு வகிக்கிறது. அதாவது குடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் இது வந்து ஒரு பெரும் பங்கு வகிக்கிறது. அதனால்தான் மலச்சிக்கலை இது தடுக்கிறது. தியானம் செரட்டோனின் அளவை அதிகரிக்கிறது. இதனால் அமைதியை தூண்டுகிறது. அமைதியை தூண்டுவதன் மூலம் செரட்டோனின் அளவு அதிகமாகிறது. அதனால் மனத்தளர்ச்சி உள்ளவங்கள் அமைதியாகவும் இன்புற்றும் மகிழ்ச்சியுடனும் வாழ பெரும் பங்கு வகிக்கிறது இந்த மலை வாழைப்பழம். இந்த பழத்தை அனைவரும் கேட்டு வாங்கி சாப்பிட்டு வாழ்வில் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டிக் கொண்டு நீங்கள் நலமுடன் வாழ வேண்டும் என்ற நல் எண்ணத்துடன் இந்த வீடியோ பதிவை உங்களுக்கு அர்ப்பணிக்கின்றேன். நன்றி, வணக்கம். வியூவர்ஸ், நீங்கள் இந்த பார்க்குற பழம் வந்து சிறுமலை பழம். இந்த சிறுமலை பழம் தான் உங்களுக்கு வீடியோவில் நான் காட்டிக்கிட்டு இருந்தது. அதனால் நீங்கள் கடையில் வந்து சிறுமலை பழம்னு கேட்டு வாங்குங்க. இது எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. இப்போ தான் வந்துட்டுருக்கு உங்களுக்கு. இது கொஞ்சம் விலை கொஞ்சம் காஸ்ட்லி தான் உங்களுக்கு.
ஒரு பழம் வந்து 10 ரூபா ஆகும். வாழைப்பழத்தில் நீங்கள் யூஸ்வலாக இது வரைக்கும் நீங்கள் வாங்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ வந்து சிறுமலை பழம் வந்து வாங்கினீங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. வித்தியாசமாக நம்ம சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நமக்கு இது சாப்பிட்றதுனால இவ்வளோ நன்மைகள் இருக்கிறதுனால இதையும் நம்ம உணவுப் பொருளில் ஒன்று நம்ம வந்து சேர்த்துக்கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, see you.